ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். குருவின் திருவடி சரணம். பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், எக்கு திக்கு பாலர்களையும் வணங்கி இதுவரை ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அத்தனை குருமார்கள் திருவடியை வணங்குகிறோம். ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை சார்பாக இம்மேடையை அமைத்து கொடுத்த ராஜா சங்கரையாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்று இந்த மேடையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வளம் வசந்தகுமார் ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு நிலையிலையும் என்னை வளர்த்து கொண்டு வருகிறார். என்னை மேலும் சிறக்க பல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வரும் வசந்த ஐயாவிற்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள். ஜோதிடத்துல எண்ணற்ற முறைகள் இருக்கு சார். எந்த ஜோதிட முறையும் பொய்யல்ல சார். எல்லா ஜோதிட முறைகளும் சிறந்த முறைகளே சார். ஒவ்வொரு ஜோதிட முறையும் அதற்குண்டான மகத்துவம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு சார். எந்த ஜோதிட முறையும் பொய்யான முறையே இல்லை. இது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டீங்க அப்படின்னா, எல்லா முறைகள்லையுமே இந்த 12 நட்சத்திரங்களை மட்டும்தான் வச்சிருக்காங்க. 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகளை தவிர வேறு எந்த கிரகத்தையும் கொடுக்கல. அப்ப பிரபஞ்சம் ஒவ்வொரு குருமாருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்திருக்கு. அதை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அப்ப எந்த ஜோதிட முறையும் பொய்யல்ல சார். அந்தந்த ஜோதிட முறை என்பது அவர்களுடைய அனுபவத்தில் பிரபஞ்சம் கொடுத்த கொடை. இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் புதுதா கண்டுபிடிக்கப்படலை சார். எல்லாமே ஏற்கனவே இருந்தது சார். ஒரு காலகட்டத்துக்கு முன்னால அணுவை உடைக்க முடியாதுங்கிறத நம்ம நினைச்சோம். ஆனா அணுவை உடைக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு அறிவியல் பூர்வமா ஒத்துக்கிறோம். ஆனா இது 2000 வருடத்துக்கு முன்னாலேயே நம்ம சித்த புருஷர்கள் பாடல்ல பாடிட்டாங்க. அப்ப அறிவுபூர்வமா உணர்ந்துக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு விஷயத்தை இந்த ஏத்துக்கிறோம். அதனால எந்த ஒரு ஜோதிட முறையும் தவறல்ல. அனைத்து ஜோதிட முறைகளுமே ரொம்ப சிறந்தது சார். அது பராசரருடைய முறையாகட்டும், அது ALB ஆகட்டும், அது விசாலையாவுடைய DNA அஸ்ட்ராலஜியா இருக்கட்டும், KPயா இருக்கட்டும், அது ஒவ்வொரு காலகட்டத்தில் பரிமாணம். அந்த குருவிற்கு பிரபஞ்சம் கொடுத்த கொடை. அதனால எந்த ஒரு ஜோதிட முறையும் நாம பரிச்சையோ அதை பற்றி இழிவா பேசக்கூடாது. அதனால யாரும் அந்த மாதிரி ஒரு தவற செய்திராதீர்கள். ஜோதிடராகிய நாம இது மட்டும்தான் சிறந்தது, இது மட்டும்தான் வைத்துக்குவோம் அப்படின்னு எந்த விஷயத்தையும் தயவு செய்து சொல்லாதீர்கள். எல்லா முறைகளையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தலைப்பு இல்லாம பேசியிருக்க சார். நன்றி. நாம் இன்று பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜாமக்கோள் அப்படிங்கிற விஷயத்த பேச போறோம் சார். பிரசன்னங்கள் அப்படிங்கிறது 1008 பிரசன்ன முறைகள் இருந்தது சார். காலங்கள்ல குருநாதர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாத பல பிரசன்னங்கள் அப்படிங்கிறது வரிசையா அழிஞ்சுக்கிட்டே போயிடுச்சு சார். இன்று நடைமுறையில பாத்தீங்கன்னா 68 வகையான பிரசன்னங்கள் இன்று இருக்கு சார். அதற்கான தரவுகள், புத்தகங்கள் எல்லாமே இருக்கு. இந்த 68 வகையான பிரசன்னங்களும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் சார். இந்த 68 வகையான பிரசன்னங்கள்ல 3 பிரசன்னங்கள் மிக வலிமையான பிரசன்னங்கள் சார். அதுல என்னென்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னம், சோழி பிரசன்னம், வெற்றலை பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம். இதுல ஜாமக்கோள் பிரசன்னமும் வெத்தலை பிரசன்னமும் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான பிரசன்னம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த அஷ்டமங்கல பிரசன்னமும் சோழி பிரசன்னமும் இந்த இடத்துல விடுபடுது அப்படின்னீங்கன்னா, இதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் சார். ஒரு அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல நீங்க ஒரு ஜோதிடரை அணுகி எனக்கு அஷ்டமங்கலம் பார்த்து கொடுங்கன்னு கேட்கணும். அவரு உங்களை தேடி உங்க இல்லத்துக்கு வரணும். அவர் உங்க இல்லத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்திற்கு உங்களுடைய தோதுவான நாளை குறிக்கணும். அதுக்கப்புறம் மீண்டும் நீங்க போய் ஜோதிடரை சந்திச்சு அவருக்கு வஸ்திரதானம் அளித்து இந்த தேதிக்கு எனக்கு பார்த்து கொடுங்கன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த ஜோதிடர்
உங்களுக்கு பார்த்து கொடுப்பார். அதே போல சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு 12 மணிக்கு மேல பார்க்க முடியாது. இல்ல நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி வரையிலும் பார்க்கலாம். அதுக்கு மேல இந்த பிரசன்னத்தை பார்க்க முடியாது சார். ஆனால் வெற்றிலை பிரசன்னம் 24 மணி நேரமும் தேவைக்கு தகுந்தா போல் பார்த்து கொள்ளலாம் சார். அதுக்கு பகல்ல ஒரு நடைமுறை, இரவுல ஒரு நடைமுறை, எந்த நேரம்னாலும் பார்க்கலாம். அதே போலதான் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறதும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப 24 மணி நேரமும் இந்த பிரசன்னத்தை பார்த்துக்கலாம். இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் ஏன் இவ்வளவு வலிமையான விஷயம், அதுல அவ்வளோ என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சிறப்பு வாய்ந்தது. இதற்கு 2-3 உதாரணங்களோட நம்ம போலாம் சார். நாம ஒரு ஜாதகத்துல பலன் சொன்னோம்னா அந்த பலனை மாற்றி அமைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வக்ர கிரகமாகிய ராகு கேது நம்ம சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த பலன்களையுமே மாற்றி அமைச்சிருவாங்க. அதற்கு காரணம் இந்த ராகு பகவான் கேது, இவங்க 2 பேர் தான் இந்த ஒட்டுமொத்த பலன்களையும் மாற்றி அமைக்கிறாங்க. அப்ப 2 கிரகம் வக்ரமாகும் பொழுதே இவ்வளவு பவர் அப்படின்னா ஜாம கிரகத்தின் மொத்தமே வக்ரமாக தான் செயல்படும். அப்ப வக்ர கிரகம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய பலன்களை துல்லியமாக சொல்ல உதவும் அப்படிங்கிற ஒரு நிலை. இரண்டாவது, நம்ம என்ன சொல்றோம், நம் ஜோதிடர்கள் எவ்வளவு உயர்ந்தாலும் ஒவ்வொரு நிலையிலும் தன் குருநாதரை நினைவு கொண்டுகிட்டே வரோம். அந்த குருநாதர் அப்படிங்கிறவர் குரு நமக்கு எந்நேரமும் உதவி செய்வார் அப்படிங்கிறத சொல்ல வரும். அதே போல காலபுருஷனுக்கு 9 குடைவரும் 12 குடைவரும் ஆகிய குரு பகவான், அந்த குரு பகவான் 12 இருக்கிறார், 9க்கும் அவரே அதிபதியா வரார். இந்த 12 பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார், பள்ளியறை ஆழ்கடல் அப்படின்னு சொல்றோம். அந்த பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் வீடிலிருந்து இந்த ஜாம கிரகங்கள் அனைத்தும் தன் பயணத்தை தொடங்குகிறது சார். நம்ம வீட்டுல ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலும் வீட்டில் உள்ள மூத்தவர்களை முதல்ல காலில் விழுந்து வணங்குப்பா, அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தொடங்கு அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த ஜாம கிரகங்கள் அத்தனையும் பெருமாளுடைய திருவடியை வணங்கி ஒவ்வொரு பொழுதும் மீன வீட்டில் இருந்தே தன் பயணத்தை தொடங்குது. அப்போ ஒவ்வொரு முறையும் இறைவனுடைய கருணையாலேயே இந்த கிரக வரிசைகள் அமையுது அப்படிங்கிறதையும் அதுல இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு சார். அடுத்தது இதுல சர வீடுகள்ல சரம் சிர உபயம். அப்ப சரத்துல உபயத்துல கிரகம் இருக்கும், சிரத்துல வராது. அப்ப அதுல ஒரு 4 வீடுகள் போயிருது. அப்ப மீதி இருக்கிறது 8 வீடுகள் மட்டும்தான் நமக்கு கிரகம் நிற்கும். அப்ப இந்த 8 வீடுகள்ல கிரகம் அப்படின்னா நம்ம நவகிரகங்கள் 9 வச்சிருக்கோம். இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு கிரகத்தை ராகு கேது ஒன்னாக்கி பாம்பு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப 8 வீட்டுக்கு 8 கிரகங்கள். அப்ப பலனை துல்லியமா சொல்லிடலாம் சார். அடுத்தது இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் நேர் எதிர் கிரகம் கால பகை கிரகமாவே அமையும் சார். அதனால இங்க பார்வையை கொடுத்து பலன் சொன்னீங்கன்னா பலன் வராது. உதாரணத்துக்கு பாம்புக்கு ஏத்தாப்புல புதன் வருவார், சந்திரனுக்கு ஏத்தாப்புல குரு வருவார். அப்ப பார்வையும் இங்க கிடையாது சார். நின்ற கிரகத்தை மட்டுமே எடுக்க போறோம், அதற்கான பலன்களை சொல்ல போறோம். அதுதான் இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துடைய இது ஒரு சிறப்பு. 3 வகையில இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறது துல்லியப்பட்டு போயிருது. அப்ப நம்ம ஒரு கேள்வி அப்படின்னு கத்தா கேட்டு வந்துட்டார் அப்படின்னா நம்ம 100% தைரியமா இது ஆகும் ஆகாது அப்படிங்கிறத சொல்ல முடியும் சார். இது எந்தெந்த வகையிலலாம் நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவம் பயிற்சிக்கு மட்டும்தான் சார். ஒரு மனிதரை இன்று சந்திக்கலாமா சந்திக்க வேண்டாமா, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விஷயத்தில் முதல் கொண்டு நான் ஒரு பொருளை எங்கு மறந்து வைத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை வரலாம். என்னுடைய பரம்பரையில் குலதெய்வமே மறந்துட்டாங்க, அந்த குலதெய்வம் எனக்கு இப்ப கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா, நான் செய்த காரியம் சரியானதா இல்லையா, இல்ல நான் இப்போ குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வந்தேன் அதோடைய ஆற்றல் எனக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிற விஷயத்தை எல்லா வகையான விஷயத்தையும் ஆய்வு பண்ண முடியும்.
ஜாமக்கோல் பிரசன்னத்துல நாங்க வசந்தையாவோட துணையோடு இப்ப வாஸ்துவியும் ஒருவருடைய மனிதனுடைய குடும்பத்தில் வீட்டில் எந்த வகையான வாஸ்து பிரச்சனையில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்ப அதையும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய மனிதர் இந்த திசை இந்த புத்தியில் வந்திருக்கலாம், அவர் இந்த தொடர்புள்ள பிரச்சனையில இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியும். இதை உதயம், ஆருடம், கவிப்பு என்கிற 3 நிலைகளை கொண்டுமே நாம இந்த பலனை சொல்றோம். ஏற்கனவே சொல்லிட்டோம், இங்க பார்வைகளுக்கு வேலை இல்லை. அப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த தெளிவா நாம இது ஆகும் இது ஆகாது. அப்ப உதாரணத்திற்கு ஒருத்தர் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு, நம்ம கிட்ட போன் பண்றாரு, சார் இந்த பொண்ணு பார்த்துருக்கோம் அப்படிங்கிறாரு. 7ஆம் இடத்துல பாம்பு கவிப்பு. சார் இந்த பொண்ணு உங்களுக்கு தகவல் வராது, ஆனால் பாம்பு இருக்கிறதுனால காலதாமதமா மீண்டும் உங்களை அழைப்பாங்க. இப்ப நீங்க எதுவும் தொடர்பு கொள்ளாதீங்க, விட்டுருங்க அப்படின்னும் 3 மாதம் கழித்து மீண்டும் அவங்க வந்து உங்க ஜாதகம் ஒத்து வர மாதிரி இருக்கு, பார்க்கலாமா? இல்லைங்க, நான் வேறு ஒரு இடத்துல நிச்சயம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு பலன்களை மிக எளிமையா சொல்லக்கூடிய வகையில வந்துடும் சார். இங்க நட்பு பகை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. ஜாமக்கோல்ல பொறுத்தவரையிலும் விதி ரொம்ப குறைவு சார். விதி விளக்குங்கிறதே கிடையாது சார். அப்ப இதுதானா இதுதான் அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்றுதான் இந்த ஜோதிடர் ஜாமக்கோல் பிரச்சனத்தை போட்டுக்கணும். சார் எனக்கு ஒன்று பிரச்சனை போட்டேன், அது நெகட்டிவா காட்டுது, இது மாறிடுமா, நீங்க இன்னொருத்தர்கிட்ட அனுப்பிச்சு கேட்டீங்கனாலும் மாறாது. அது நடக்கிறது நடக்கும். அதனால ஜாமக்கோல் பிரச்சனத்தை கையாளும் பொழுது மிகுந்த கவனம் வேணும் சார். அது ஒரு இருமுனை கத்தி சார். அங்கேயும் கத்துக்கும் இல்லை உங்களை தூக்கும். அதை கையாளும் போது ரொம்ப பக்குவம் வேண்டும். நம் ஜோதிடர்கள் வந்தா இது நடந்ததா அது நடந்ததா, ஹாஸ்பிட்டல் இருக்கியா, மருத்துவம் பார்த்தியா அப்படின்னு வெறும் நெகட்டிவா போட்டுக்கிட்டே போறோம். அப்ப அந்த கேள்விக்கெல்லாம் அவர் இல்லைன்னு பதில் சொன்னா அது நம்மளை வந்து சாரும். அது இந்த பிரசன்னத்தில் ரொம்ப அதிகம் சார். பிரசன்னத்தை கையாளும் பொழுது எந்த அளவுக்கு நீங்க கவனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வெற்றி இருக்கு சார். பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகர் நம்மளோட ஜாதகம் பார்த்துட்டு போனா 6 மாதம் அல்ல வருடம் கழித்து பலன் தெரியும். ஆனா ஒரு பிரசன்னம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பலன் வந்துடும். அப்போ பலன்கள் அப்படிங்கிறது அன்றன்றாடு கேள்விகளுக்கான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மளை தகுநிலைப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப எளிமை சார். அன்றே பலன் வரும்பொழுது இது நடந்தது நடக்கல, இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நிலையை திருத்திக்கலாம். அப்ப இது எந்த அளவிற்கு ஹலோ அப்ப இது எந்த அளவிற்கு உங்க பயிற்சியில நீங்க கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கான வெற்றிகளை நீங்க எளிமையா கொண்டாடலாம் சார். அப்ப ஜாமக்கோல் அப்படிங்கிறது பார்வைகள் கிடையாதுங்கிறத சொல்லிட்டோம். அப்ப எல்லாம் வக்ர கிரகங்களே. அப்ப சொல்லக்கூடிய பலன்களை எப்படி சார் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உதயத்திலிருந்து நின்ற தன்மையை எடுத்து அப்படிங்கிறத வைத்து மட்டுமே சொல்ல போறோம் சார். இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்ப நம்மள ஒரு வாடிக்கையாளர் போன்ல தான் சார் தொடர்பு கொள்றாரு. அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருங்கிற முதல் கொண்டு நம்மளால சொல்ல முடியும். அவர் என்ன தேவைக்காக அழைத்திருக்கலாம், அந்த தேவை அவருக்கு நடக்குமா நடக்காதா, அவர் கடந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால எளிமையா சொல்ல முடியும். ஒரு ஜாதகருக்கு தசாபுத்திகள்ல இது நடக்கலாம்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு எனக்கு இது நடக்குமா, நான் இன்னைக்கு ஒரு நபரை சந்திக்க போறேன், அந்த சந்திப்பு வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிறத எளிமையா நம்மளால இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துல சொல்ல முடியும். உதாரணத்திற்கு உதயாதிபதி 6ல் இருக்காரு, 10ஆம் இடம் கவிக்கப்படுது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில எடுத்துக்கிட்டா, சார் நான் இன்னைக்கு அவரை சந்திக்க போறேன் அப்படிங்கிறாரு. அப்ப உதயாதிபதி 6ல் இருக்காரு. அப்ப 10ஆம் இடம் கவிக்கப்பட்டிருக்கு. அப்ப எதிராளுக்கு அது 4ஆம் பாவகம். சார் நீங்க போகாதீங்க, போன் பண்ணுங்க, அவர் ஊருக்கு போயிருப்பாரு அப்படிங்கிறோம். இல்ல சார் இன்னைக்கு அவர் வர சொன்னாரு அப்படின்னாரு. இல்லைங்க நீங்க போன் பண்ணுங்க, போன் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்னும். போன் பண்ணாரு, சார் வராதிங்க,
நான் வெளியூர் புறப்பட்டேன் தவிர்க்க முடியாத காரணத்தினால, அப்ப வராதீங்க அப்படிங்கிறாரு. அப்ப ஒரு பயணத்தை நம்மளால போகிறதுக்கு முன்னாலேயே அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அறிஞ்சிக்க முடியும் சார். இது எதுவுமே நாம இன்னைக்கு கண்டுபிடிக்கல சார். இதெல்லாம் காலகாலத்துக்கு முன்னால நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை நம்ம குருமார்கள் பல பல படிநிலையில அது அனுபவத்துல கொண்டாந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கப்புறம் உங்களுடைய பயிற்சியில மட்டுமே தான் சார் கிடைக்கும். ஒரு கிரகத்திற்கு பல காரகத்துவம் இருக்கும் சார். அது எந்த காரகத்துவம் எந்த கேள்வி கேட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய பயிற்சியில மட்டும்தான் சார் நீங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட முடியும். ஒரு குருநாதர் அப்படிங்கிறவர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டலாம், ஆனா கூட்டிக்கிட்டு வழி நடத்த முடியாது. அப்ப சூரியன் அப்படிங்கிறவரு ஒருத்தருக்கு உதயத்தை நோக்கி வரார் அப்படின்னா அவர் என்னென்ன மாதிரி கேள்விகளை கேட்பார் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் நமக்கு குரு கொடுக்கிறார். அப்படின்னா நம்ம எடுத்துட்டு போய் வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட அதே கேள்வியை கேட்டா வேலை செய்யாது. அந்த நமக்கு உதாரணத்துக்கு மேச லக்னம் போட்டு 5 குழந்தைக்காக வந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம குருநாதர் சொல்லியிருப்பாரு. வரவங்க அத்தனை பேர்த்திட்டையும் குழந்தைக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேலை செய்யாது சார். அப்ப அந்த உதயம் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த உதயத்திற்கு எத்தனாம் பாவகம் அந்த கேள்விக்காக வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் சார். அப்ப ஒரு குருநாதர் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதலை காட்டிடுவார். அப்ப அடுத்தடுத்த தகுநிலையில நீங்க வளர்த்திக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சார். இது எந்த அளவுக்கு சக்சஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மாணவர் இந்த வருட பரீட்சையில என்ன மார்க் எடுப்பார் அப்படிங்கிற அளவிற்கு துல்லியப்படுத்த முடியுது. அப்ப அந்த அளவிற்கு இதுல விஷயம் இருக்கு அப்படிங்கிற இருக்கு சார். அதே போல இந்த பிரசன்னத்துல உலகத்துல எங்கிருந்து வேணாலும் நம்மள கேள்வி கேட்கலாம் சார். நாம இருக்கிற இடம்தான் இதுல முக்கியம். அதை மட்டும் போட்டுதான் பலன் சொல்லணும் சார். என்ன பார்க்க வந்தவர் கேட்டவர் பெங்களூரு, நான் பெங்களூருக்கு உதயமா போடணுமான்னு போட்டீங்கன்னா பலன் வராது. உலகத்தில் எந்த மூலையிலிருந்து கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய ஜோதிடர் நீங்க எங்கேயோ அந்த ஊரை மையமாக வைத்துதான் இதை கணிதம் செய்ய வேண்டும். எல்லாரும் ஜோதிடர்னா பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஜோதி என்பது ஒளி சார். அந்த இருட்டல இருக்கிறவனுக்கு ஒளி காட்டக்கூடிய நபர் தான் ஜோதிடர். ஜோதிடர் என்பது எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியாது சார். இந்த ஜோதிடரை ஏமாத்துறதுக்கே தான் இந்த பரம்பொருள் காத்திருக்கு சார். ஏன்னா ஒவ்வொரு பாவகத்திலும் 5-6 காரகத்துவங்களை அடுக்கி வச்சிருக்காங்க. நீங்க உதாரணமா ஒருத்தர் ஒரு 2ஆம் பாவகமா கேள்வி கேட்க வராருன்னு நீங்க பணம்னு வந்தீங்கன்னா அவர் குடும்பம்னு வருவார். நீங்க குடும்பம் கணக்கு போட்டு சொன்னீங்கன்னா எனக்கு பணம் இல்லைன்னு சார்னு வருவார். அப்ப இந்த பிரபஞ்சம் உங்களை ஏமாத்துறதுக்கு தான் குறியா இருக்கு சார். 6ஆம் இடத்துல வந்திருக்காரு ஒருத்தர், கடனால வந்துட்டாரு, கடனால பிரச்சனை, கோச்சாரமும் தெளிவா சுட்டி காட்டுதுமீங்க சார். கடனே எனக்கு இல்லை சார், மீறின பணம் இருக்கு சார், அனுபவிக்கிறதுக்கு என் உடம்பே இல்லை சார், நோய் சார், எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியாகல சார்மா. அப்ப பிரபஞ்சம் உங்களை ஏமாத்த தயாரா இருக்கு. ஜோதிடராகி நீங்க கடவுளுக்கு நிகரானவர் இல்ல, ஒரு இருட்டில் ஒளி காட்டக்கூடிய நபர் அப்படிங்கிற ஒரு இடத்தோட எடுத்துக்கிட்டு வந்தவரை கேளுங்க. அது உங்களுக்கு தப்பே கிடையாது சார். நீங்க ஒரு MBBS டாக்டர்கிட்ட போறீங்க, முதல்ல அவர் ஒரு டோஸ் மாத்திரையை கொடுத்து விடுவாரு. 4 நாள் கழிச்சு திருப்பி போவீங்க, ஐயா எதுவுமே எனக்கு சரியாகலைங்க. அவர் உடனே ஒரு 2 பக்கத்துக்கு ஒரு டெஸ்ட் எழுதி விடுவாரு, அதை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு மாத்திரையை மாத்துவாரு, அதுலயும் உங்களுக்கு சரியாகலாம் பாரு. அதுக்கப்புறம் ஸ்கேன் எக்ஸ்ரேன்னு போவாரு, அங்க சரி பண்ணுவாரு. ஆனா ஜோதிடர்கிட்ட வர நாம எல்லாமே அவரே சொல்லிடணும், எல்லாம் அவரே பண்ணிடணும். என்ன பண்ணுவாரு ஜோதிடர்? ஒரு பாவகத்துல 100 காரகத்துவம் இருக்கு சார். 100 காரகத்துவத்தையும் உங்களால சொல்ல முடியாது. அப்ப ஜோதிடர் என்பவர் வந்தவருடைய எண்ணத்தை கண்டுபிடித்து பலன் சொல்லக்கூடியவர் அல்ல, வந்தவரை கேட்டு அதற்கான தீர்வுகளை சொல்லக்கூடியவர் தான். ஜோதிடர் என்பவர் கடவுள் அல்ல, ஜோதிடர் என்பவர் சக மனிதர். அவரும் நம்மளும் குடும்பம், உறவுகள், நண்பர்கள் அனைவரோடும் பயணம் பண்ணக்கூடிய நபர் தான். அந்த நிமிடத்தில் அவர் யோசிக்கக்கூடிய விஷயம். அதே போல சார், நான் இந்த ஜோதிடரை போய் பார்த்தேன், எனக்கு அவர் ஒண்ணுமே சொல்லல அப்படின்னா அது அவருடைய தப்பு இல்லை சார். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கோ அதுதான் அவருக்கு தெரியும் சார். அந்த பிரபஞ்சம் கொடுத்த கொடையை மீறி அவரால் கொடுக்கவே முடியாது சார். அது அந்த ஜோதிடருடைய தப்பு அல்ல.
அந்த பிரபஞ்சம் அந்த நிமிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விஷயம் அப்படிங்கிறது அதான் சார். நான் இப்ப வாஸ்து வகுப்பு படிச்சேன். வாஸ்து தப்புகள் இதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனா அதை என்னால இப்ப சரி செய்ய முடியாது. ஏன்னா நான் என் தகப்பனாருக்கு கீழே கட்டுப்பட்டிருக்கேன். என் தகப்பனார் முடிவு பண்ணக்கூடிய விஷயம் தான் நடக்கும். அப்ப பிரபஞ்சம் பாருங்க, எனக்கு தெரிஞ்சாலும் அந்த தப்பை திருத்த விடல. அந்த தப்பை திருத்த எனக்கு என்னைக்கு பிரபஞ்சம் வழிவிடுதோ அன்னைக்குதான் நம்ப முடியும். அப்போ எல்லாம் நான் ஜோதிடர், நான் எல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னா அது முடியாது. ஒரு ஜோதிடருக்கும் எதை காமிக்கணும்னு இந்த பிரபஞ்சம் இருக்கோ அதை தான் காமிக்க முடியும் சார். அதனால ஒரு ஜோதிடரா நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா இல்ல. வந்தவருக்கு இதுதான் கர்மா, இதுதான் விதி, இதை அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் அவரால் அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் அவரால் அனுபவிக்க முடியாது சார். அதுதான் ஜோதிடத்துடைய விஷயம். அதே போல ஜாமக்கோல் பிரசன்னத்தை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப கவனமா இருங்க சார். அதுல தெரிகிற நெகட்டிவிட்டி நிறைய தெரியும் சார். அதை நீங்க வெளிப்படுத்தவே கூடாது சார். 2 நாளைக்கு முன்னால ஒரு சம்பவம், சென்னையில இருந்து அவங்க கூப்பிட்டாங்க. அப்பாவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு சார், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறோம், ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. போட்டு பார்த்தோம், அது ரொம்ப சிக்கலா தெரிஞ்சுது. அந்த குடும்பத்திற்கு பணம் ஒரு பொருட்டே அல்ல சார். நீங்க நேரடியா போங்க ஹாஸ்பிட்டலுக்கு, என்ன மருத்துவர் சொல்றாரோ அதை கேளுங்க, எந்த விஷயத்தையும் நீங்க மறுக்காதீங்க அப்படின்னும். மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், சரியாயிருவான்னாங்க. மறுபடியும் போன் பண்ணாரு, சார் அது வேண்டாம், மருத்துவர் சொல்றதை நாடி செய்யுங்க அப்படின்னும். அவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போகும்போது அவர் ஒரு இறப்பை சந்திச்சிட்டாரு. ஐயா நீங்க சொல்லியிருக்கலாமே. ஐயா அது சொல்வது ஜோதிட தர்மம் அல்ல, சிக்கல் இருக்கு, நீங்க வீட்டிலேயே இருங்கன்னு சொல்லிட்டா உங்க மனது வாழ்நாள் முழுவதும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தா காப்பாத்தி இருப்பேன்னு உங்க மனம் வலி தரக்கூடாது. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லணும், மருத்துவமனைக்கு போங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதே போல சார் மருத்துவமனையில தங்கியிருக்காரு, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுட்டாரு, இன்னைக்கு சந்திராஷ்டமம் சார், ஆப்ரேஷன் பண்ணட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு வந்தார். சந்திராஷ்டமம் நான் வெறும் ஒரு நட்சத்திர பாதம், 17வது நட்சத்திரத்தின் ஒரு நட்சத்திர பாதங்களை மட்டும் பாருங்க, மத்த எதையும் பார்க்காதீங்க. அந்த 6 மணி நேரத்தை கடந்துச்சு, நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு அவர் ஆபரேஷன் பண்ணி நல்லா இருக்கார். அப்ப ஒரு விஷயத்த ஒரு ஜோதிடராகி நாம முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இது எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் சார். அதனால நீங்க எல்லாரும் இன்னையிலிருந்து நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு வராங்க, எதை சொல்றோம் அப்படிங்கிற ஒரு புரிதலை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நிலைகள்ல கொண்டு போகலாம் சார். அதே போல பிரசன்னங்கள்ல நீங்க கையாளும் பொழுது தெரியக்கூடிய நெகட்டிவிட்டியை சொல்லாதீர்கள். அங்க அது நடக்கலைன்னா உங்களை பாதிக்கும் சார். இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, நீங்க இதை சார்ந்து பாதுகாப்பா இருங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை தாராளமா கொடுத்துருங்க. ஒரு பிரசன்னம் எனக்கு ரொம்ப அனுபவமான விஷயம் சார். ஒருவருக்கு 5ஆம் இடத்துல பாம்பு இருக்கு, உதயாதிபதி நீச்சம், சிம்ம உதயம், உதயாதிபதி நீச்சம், 5ல பாம்பு இருக்கு. அவரு போன் பண்ணி எப்ப நகைய காணோம் அப்படிங்கிறாரு. தம்பி இதை பத்தி பெருசா எதுவும் ஆய்வு பண்ணாத, விட்டு காணாம போன நகை உனக்கு கிடைச்சிரும், நீ பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாத, தேடுனா பிரச்சனை வரும், தேடாத அப்படின்னு சொல்லிட்டேன் சார். அவரு அதை நம்பாம குடும்பத்தையே கூட்டி நடு வீட்டுல உட்கார வச்சு விசாரிச்சு அவருக்கு ஒரு மனம் மிகுந்த வேதனைப்படுங்கிற மாதிரி சம்பவம் பொறிகாட்டினது. அது அன்னைக்கு கிடைக்கல, அவரு அவமானப்பட்டதுதான் மீதி. 15 நாள் கழிச்சு அந்த நகை வீட்டுல கிடைச்சிருச்சு. எப்படி வந்தது அப்படிங்கறது அவர் அன்னைக்கு கேட்கிறாரு. அன்னைக்குதான் நான் இந்த பிரச்சனத்துல ரொம்ப மிரண்டு போனேன். அவரு கேட்ட அன்னைக்கும் உதயாதிபதி நீச்சம், அன்றும் 5ல பாம்பு. 15 நாள் கழிச்சு அவர் கேள்வி கேட்ட போதும் வேறு உதயம், வேறு உதயாதிபதி, ஆனால் நமக்கு ஒரே விஷயத்தை இந்த பிரபஞ்சம் குறிகாட்டுது. அப்ப அன்னைக்கு காட்டுனதுதான் இன்னைக்கும் காட்டுது. நான் இன்னைக்கு அதே பதில தான் சொன்னேன், இதை தெரிஞ்சிக்காதவர்களும் உனக்கு நல்லதுப்பா, குடும்பத்துல நிம்மதி இருக்கும், இனி வீட்டில் வைக்காத லாக்கர்ல வச்சிரு அப்படின்னு. உங்க வீட்டுல யாருக்காவது ராகு தசை நடக்குதா பாருப்பா அப்படின்னு. 3 பேர் இருக்காங்க, 2 பேருக்கு ராகு தசை நடக்குதுன்னாரு. கொண்டு போய் எல்லாம் பேங்க் லாக்கர்ல வச்சிருப்பா, இனி வீட்டுல வைக்காத, யாரையும் கேட்காத
அப்படின்ட்டோம். அப்ப ஒரு ஜோதிடராகிய நாம அந்த விஷயம் தெரியுது அப்படின்னா அந்த உண்மையை சொல்லி அந்த குடும்பத்தில் சங்கடத்தை உருவாக்க கூடாது. அந்த பொருள் கிடைக்கும் ஐயா, கண்டிப்பா கிடைச்சிரும், நீங்க பொறுங்க. ஆனால் இதுல இவங்க தான் தொடர்பு இருக்காங்க, அவங்க தான் தொடர்பு இருக்காங்கிற உண்மையை போட்டு உடைச்சிடாதீங்க. அதை உடைச்சிங்க அப்படின்னா நீங்க அதை அனுபவிக்கணும் சார். ஏன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டுல சுக்கிரன், அவரே வாக்குக்கு அதிபதி, அவரே 6ல நீச்சம். ஒரு குடும்பத்தோட ரகசியத்தை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீவனம் பாதிக்கப்பட்டுரும் சார். உங்க வேலைங்கிற பாவகத்துல சுக்கிரன் நீச்சம் சார். அப்ப ஜோதிடர் தேவையில்லாத கேள்விக்கு எந்த அளவுக்கு பதில் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஜீவனம் பாதிக்கப்பட போகுது சார். வந்த நபர் கேட்ட விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. அதுல 1000 விஷயம் தெரியுதுங்கிறதுக்காக நீங்க 1000த்தையும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தயவு கூர்ந்து அவங்க என்ன கேள்விக்கு வந்திருக்காங்க கேளுங்க. சில விஷயங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா ஐயா இந்த காரணத்துக்காக வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு அதற்கப்புறம் அவர்களுடைய தகுநிலையை அறிந்து பதில் அளிக்கணும் சார். அதை விட்டு வேறு எங்கு நம்ம போனோம்னாலும் அது பெரும் பிரச்சனையில கொண்டாந்து நம்மளை விட்டுரும் சார். அதனால ஜோதிடர் அப்படிங்கிறவங்க நம்ம சில நெறிமுறைகளை கடைபிடித்து வாழணும் சார். முதல்ல ஒரு இஷ்ட தெய்வத்தை முறையாக வழிபட வேண்டும் சார். அடுத்தது அன்றாடு குல தெய்வத்தையும் குருநாதரையும் வணங்க வேண்டும் சார். அவங்க உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் மனதார அவங்கள 1 நிமிடம் ஒதுக்கணும் சார். அடுத்தது அமாவாசை, உங்களுடைய சந்திராஷ்டமம், பிரதமை நாட்களில் ஜாதகம் பார்ப்பதை தவிருங்கள். அப்ப உங்க மனது தெளிவாக இருக்கும் காலத்தில் நீங்கள் பார்ப்பதை மட்டுமே சிறந்ததாக இருக்கும். இதை விட்டுட்டு நமக்கு வருவாய் வந்தா போதும் எல்லா நாள்லயும் உக்காந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் கெட்டு போகும் சார். அதனால ஜோதிடராகிய நீங்க எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை ரொம்ப கவனமா கையாளணும் சார். வந்திருக்கிற நபரை சங்கடப்படுத்தாம அவரை துன்பத்தில் ஆழ்த்தாம, வந்த நபருக்கு மிகப்பெரிய கண்டத்துல இருந்தாலும் சாமி ரொம்ப பிரச்சனையான காலமா இருக்கு, அடுத்த 6-8 மாதங்களுக்கு பயணங்கள்ல ரொம்ப கவனமா இரு, எந்த ஒரு தேவையில்லாத புது முயற்சிகளையும் பண்ணாத, எந்த அளவுக்கு தெய்வ வழிபாடு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு அமைதியா இரு அப்படிங்கிறத சொல்லிடணும். இதுக்கு போய் ஒரு ஆயுசோமம் பண்ணு, இந்த கோயில்ல போய் இவ்வளவு பண்ணு அப்படின்னு அவனை பதட்டப்படுத்திட்டீங்கன்னா அந்த பதட்டமே அவன் பிரச்சனையை சந்திப்பார். சொல்லக்கூடிய விஷயத்தை எந்த அளவிற்கு பக்குவமாக சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுங்கள். தேவையில்லாத விஷயங்களை சொல்லக்கூடாது சார். என்னுடைய தனிப்பட்ட அனுபவமா என் மகன் பிறந்து 48 நாளில் ஒரு இறப்பு நிச்சயம் அப்படிங்கிறத அடியன் கண்டுபிடிச்சேன் சார். அப்ப இந்த நபர் அப்படிங்கிறது நான் குறிச்சது வேறு நபர், ஆனா நடந்தது வேறு ஒரு நிகழ்வு. ஆனா நிகழ்வு நடந்தது 45வது நாள் என்னுடைய அப்பாவுடைய அம்மா, எனக்கு பாட்டி இறந்தாங்க. அப்ப துல்லியப்படுத்த முடியும்னா ஒரு ஜோதிடரால துல்லியப்படுத்த முடியும். அப்ப எந்த இடம் அப்படிங்கிறது தெய்வம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கும். அதை நீங்க மாத்திரலாம், நீங்க பண்ணிடலாம்னீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. அப்ப அந்த இடத்துல எச்சரிக்கை மட்டும் கொடுக்கணும் சார். அந்த இடத்துல பயணம் பண்ணாதீர்கள் எச்சரிக்கை நான் என் குடும்பத்துல கொடுத்துருந்தேன். ஆனா அந்த மீறி பயணம் பண்ணி அந்த பயணத்துலதான் சிக்கல் சந்திச்சாங்க. அப்ப இதற்கு நான் பொறுப்பா அப்படின்னா பொறுப்பல்ல. நான் இருக்க விஷயத்தை சொல்லிட்டேன். அவர் மீறி நடந்த தவறுக்கு அவர்களே பொறுப்பு. அப்ப ஒரு விஷயத்தை ஜோதிடர் மட்டுமே எல்லாமே மாற்றி அமைச்சிட முடியுமானா முடியாது சார். ஜோதிடத்தை மீறி பல விஷயங்கள் பிரபஞ்சம் தனக்குள்ள வச்சிருக்கு சார். ஏன் வச்சிருக்கு, எதற்கு வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஜோதிடர் யோசிக்கிறதே இல்லை. அதனாலதான் இந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். ஜோதிடராகிய நாம எல்லாரும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் சார். அதே போல பிரசன்ன முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமா பலன் சொல்ல உதவும். தயவு கூர்ந்து ஜோதிடர்கள் எல்லாரும் ஒரு பிரசன்ன முறைகளை சேர்த்து கற்றுக்கொள்ளுங்க சார். வந்திருக்கிற நபர் எதற்காக வந்திருக்கார் வல்ல அப்படிங்கிறத உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்ல தெரியும். இந்த நிலையில இவர் பிரச்சனையை சந்திப்பாரு சந்திக்க மாட்டாருங்கிற விஷயத்தையும் நம்மளால வலியுறுத்த முடியும். அதனால ஒரு பிரசன்ன முறைகளை கற்றுக்கொள்ளுங்கள்.
அது ஜாமக்கோளா இருக்கட்டும், சகாத தேவ ஆருடமா இருக்கட்டும், புஷ்ப ஆருடமா இருக்கட்டும், சோழி பிரசன்னமா இருக்கட்டும், எந்த ஒரு பிரசன்ன முறையும் ஒரு ஜோதிடர் என்பவர் சேர்த்து கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவர் முழுமை அடைய முடியும் சார். நம்ம எல்லா முறைகளில் ஜோதிடத்தையும் கத்துக்கணும் சார். இந்த ஜோதிட முறையை மட்டுமே தான் கத்துக்குவேன், இந்த முறை மட்டுமே சிறந்தது அப்படிங்கிறது விஷயமே இல்லை. எல்லா முறைகளிலும் பலன் வரும், இந்த முறைகள்ல மட்டும்தான் பலன் வரும் அப்படின்னு எதுவுமே கிடையாது சார். காலகாலத்திற்கு மாறுபட்டது தான் சார். இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னு நாம ஒரு விவாதத்துல போயிட்டு இருக்கோம் சார். வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்திற்கும் உண்டான வித்தியாச முறைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதற்கான விஷயமே உங்களுக்கு வராது. அது சென்னையை மட்டும் மையமா வைத்து கணிதம் பண்றாங்க. கிரக பயிற்சி உஜ்ஜயினி மையமா வச்சு மட்டும்தான் பண்றாங்க, மனித வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்துறது இல்லை. அப்ப கிரக சுழற்சி முறை இந்தியாவுக்கு மட்டும் வச்சு பண்றாங்க. நம்ம வாக்கி திருக்கணிதத்துல அந்த முறைகள் ஒவ்வொரு ஊருக்கான மாறுபடுதல் படுது. அப்ப எந்த இடத்துல எது நடக்குது அப்படிங்கிற உங்களுடைய புரிதல் அனுபவமே இதுக்கு ஒரு சிறந்த ஜோதிடரை உருவாக்கும் சார். 100 விதிகள்ல ஒரே ஒரு விதி தெளிவா தெரிஞ்சு அது 10 ஜாதகத்துல ஒத்து வந்தாலும் அந்த ஜோதிடர் அந்த பிரபஞ்சம் வாழ வச்சிரும் சார். அதனால விதிகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதோட விதி விலக்குகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார். விதி விலக்கை தெரியாத ஜோதிடர்கள் தான் இங்க பிரச்சனையை கொடுக்கறாங்க சார். அதனால அனைத்து ஜோதிடர்களும் விதிகளையும் விதி விலக்கையும் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நாம் நம் தகுநிலையை வளர்த்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.